நண்பர்களே இப்போ மீன் பிடிக்கலாம். சின்ன மீனால இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீன் மாட்டுச்சு, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசு பிடிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, நம்ம குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். நிறைய கிளிப் எடுக்க முடியல எங்களால். அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக சமைக்க வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. எல்லாம் உயிர் மீன். நம்மளுக்கு மாட்டினது பெரிய மீன் மட்டும்தான். இந்த மீன் மட்டும் தான் பெருசாக மாட்டினுச்சு. நம்ம வந்து இதை அலசிடலாம். இப்போ உயிர் மீனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய மீன் எடுத்துக்குவோம். ஆற்றுல பிடிச்ச மீன் அருமையாக இருக்கும். கிராமத்து சைட்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட சுவை. ஆற்றுல பிடிச்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது. இப்போ நாங்களும் அதான் பண்ணுறோம். நாங்கள் வந்து என்ன ஆற்றுலேருந்து வந்து குளத்துல பாய்ஞ்ச மீனை தான் பிடிச்சிருக்கோம். சுத்தம் பண்ணிட்டு சமைக்க வேண்டியதான். வேறு லெவலாக இருக்கும். அருவாமனை இருந்தால் அருமையாக இருக்கும். கிராமத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா ஆற்றுல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து மீன்லாம் வரும். அதை பிடிச்சி வந்து சமைக்கிறதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீனெல்லாம் நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் அலசிக்கிட்டு இருக்கோம். நல்லா மீனை வந்து அலசணும். நாட்டு மீனாலே ரொம்ப இதை வேலை இருக்கும். அலசிக்கிட்டு இருக்கோம். அதான் உப்பு இருந்தால் நல்லா போட்டு அலசணும். மீனெல்லாம் அலசி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ மீன் தான் இருக்குது. அது வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா உடஞ்சிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா அழுக்கலாம் போயிடும். சொல்லணும். நான் குளத்துல கிடச்சி வச்ச மீன் தான் வச்சு சமைச்சோம். ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அறிய முடியல. எங்களுக்கு கிடச்சது கொஞ்சம் மீன் தான் கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். பயங்கரமாக இருக்கும் மீன் குழம்பு. ஸ்லேப்பி மீன் குழம்பு தரமாக இருக்கும். மீன் கவுச்சடிக்காமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் தான் வந்து மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க. அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மழை சீசனு. இந்த சீசனில் நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்போம், நத்தை பொறுக்குவோம், அப்புறம் வந்து நண்டு பிடிப்போம். இந்த மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். நீங்கள்லாம் இந்த சீசனில் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி மிளகாவையும் கழுவிக்கடா. போனாட்டி பிடிச்ச மீனோட இந்த வாட்டி கம்மியாக தான் மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்த வாட்டி நண்டு பிடிப்போம். அடுத்த நண்டு பிடிச்சி சூப்பா ரசமா சூப்பு தான் நல்லாயிருக்கும். பிடிச்சிருக்கிறதுக்கெல்லாம் சூப்பு தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரசம் செய்யணும்னு தோணுது. நீங்கள் ரசம் செய்யணுமா சூப்பு செய்யணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை விட்டு பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து சூப்பு குடித்தா தான் சூப்பராக இருக்கும். ரசம் தான். சூப்பு தான். ரசம் தான். என்ன பண்ணலான்னு அப்புறம் உங்களுக்கு ரசம் பிடிக்குன்னா பச்சை கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பு பிடிக்குன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். கை தட்டிங்க என்ன நல்லா சூடாகிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3த்தையும் மீன் குழம்புக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு இது நல்லா இதாகிடுச்சு. மசாலா ஐட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மொத்தமாக மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், பச்சை வாசனை போகணும் மசாலாலேருந்து. இப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம்.
அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து குளத்துல பிடிச்சிருந்த மீனை போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் சீக்கிரம் பசிக்குதுடா. கொட்டு. குழம்புத்துறா பெரிய மீனாக போடு. அது பெருசாக இருக்கும் மாதிரி பிடிச்ச மீன். அதை மட்டும் போடு போதும்.